வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் கேக்லெல்லாம் பேர் எப்படி ஈஸியாக எழுதுறது, அதுக்கான டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. என்னோடய கேக்லெல்லாம் நேம் எழுதுறதுக்கு இந்த டெக்னிக் தாங்க நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்மக்கிட்ட ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் இருந்தால் எடுத்துக்கலாம், பால் கவர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். அதை இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே கோன் மாதிரி நாம் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம இந்த கோனை சுற்றி முடிக்கும்போது நம்மளுக்கு ஒரு வி ஷேப் மாதிரி வரும். அதை இந்த மாதிரி செலோ டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. இந்த கோனுக்கு உள் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதையும் நாம் செலோ டேப் வச்சு ஒட்டிடணும். இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம் அதுக்குள்ளே போகிறக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம கேக்குக்கு டெக்கரேஷன் பண்ணுற க்ரீம்லேயே நான் ரெட் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நான் எதுக்கு ரெட் கலர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இது எல்லா கேக்குக்குமே மேட்ச் ஆகும். இப்போ நம்ம பிளாக் கலரில் ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் இந்த மாதிரி கேக் பண்ணாலும், இல்லை வெனிலா கேக் அப்படி பண்ணாலும், இந்த ரெட் கலரில் பேர் எழுதும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் இந்த கலர் எப்போவுமே எடுத்துக்குவேன். இந்த க்ரீமை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்துக்கிறேங்க. நான் எதுக்கு ஃபஸ்ட்டு பைப்பிங் பேக்கில் எடுக்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற கோனில் ஸ்பூன் இதெல்லாம் உள்ளே போகாதுங்க. ஏன்னா அது சின்ன சைஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பெரிய பேக்கில் போட்டுட்டு இதுக்குள்ளே இந்த க்ரீமை போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சின்ன கோனில் வெளிப்பக்கமும் இந்த க்ரீமெல்லாம் படாத மாதிரி இருக்கும். அந்த சின்ன கோனில் நம்ம க்ரீம் ஃபில் பண்ணும்போது பாதி கோனுக்கு தாங்க ஃபில் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு சீல் பண்ண முடியும் ஈஸியாக. அப்புறம் இந்த கோனில் க்ரீம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா தட்டணுங்க. அப்போ தான் க்ரீம் ஃபுல்லாக ஈவனாக இருக்கும். ஏர் லாக் ஆகாமல் இருக்கும். நம்ம பேர் எழுதும்போது நல்லா ஸ்மூத்தாக வரும் க்ரீமு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே இந்த கோனை நாம் சீல் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு செலோ டேப் ஒட்டிக்கிறேன். இதனால் க்ரீம் வெளியே லீக் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய தடவை ஃபோல்ட் பண்ணி நம்ம டைட்டாக இதை சீல் பண்ணிக்கணும். இதுலேருந்து கொஞ்சம் க்ரீம் வெளியே வந்தால் கூட நம்ம கையிலலாம் பட்டு எழுதுறதுக்கு டிஸ்டர்பாக இருக்குங்க. கேக்லேயும் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற மெத்தட் இதுதாங்க. இந்த மாதிரி செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். கேக்கில் எப்போ பேர் எழுதணுமோ அப்போ எடுத்து நான் எழுதிக்குவேன். நம்மளுக்கு இந்த நாசிலில் பேர் எழுதுறதுக்கு அந்த ஹோல் பத்தலை அப்படின்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேக் மேக்கிங்கில் பிகினராக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பிளேட்லலாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்களுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேக்கில் டைரெக்டாக எழுதலாம். நம்ம சாக்லேட் கெனாஷ் ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி கோனில் போட்டு பேர் எழுதலாங்க. ஆனால் அது நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் அதிகமாக இருக்கும். அது அப்போ நான் ஃபில்டர் பண்ணிட்டு தான் எழுத முடியும். ஏன்னா கொஞ்சம் உள்ளே அடைச்சிக்கிச்சினாலும் பேர் எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குதுங்க. அது என்னென்னா, நம்ம எழுதும்போது நம்ம கையோட சூடுபட்டு இந்த க்ரீம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சீக்கிரமாகவே பேர் எழுதிடணும். அதுக்கு நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. அதனால தான் இந்த மாதிரி பிளேட்லலாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் கேக்கில் எழுத சொல்கிறேங்க. இது மெல்ட் ஆயிரும் அப்படின்னு நான் சொன்னதுனால உடனே மெல்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. இது நல்லா ஒரு பேர் எழுதி முடிக்கிற வரைக்குமே தாங்கும். நம்ம ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு இருந்தோம்னா மட்டும்தான் இது மெல்ட் ஆகும். அதுக்காக நான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொன்னேன். இந்த மாதிரி நம்ம நிறைய டைம் பிளேட்லலாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக்கில் எழுதலாம். இப்போது நம்ம கேக்கில் பேர் எழுதும்போது நம்ம கையை எங்கேயுமே பேலன்ஸ் பண்ண முடியாதுங்க. அப்படியே மேலே கோனை பிடிச்சிட்டு அப்படியே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு நார்மலாக எழுதுறதை விட கேக்கில் எழுதும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.